குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ நம்ம ஸ்டே பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோடை ரெசார்ட். இப்படி காமிச்சோன்னா உங்களுக்கு வந்து கருப்பாக தெரியும், நானே கருப்பாக தான் தெரியும். சன்லைட் இந்த பக்கம் இருக்குது. இங்கே வருங்க, நம்ம அண்ணா வந்து வெயில் காய வந்திருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா, குட் மார்னிங். இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அண்ணா. இவர் தான் வந்து கோஆர்டினேட்டரு. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கள், இந்த ரைடு பற்றி நீங்கள் அப்படியே ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுங்க. எக்ஸலண்ட் ரைடு. ஓகேண்ணா. வந்து உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணுறோம். பெஸ்ட்டு பிளேஸ் அந்த ரெசார்ட். ஆக்சுவலாக வந்து மூணாறு போகும்போது இதே மாதிரி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியில் போது மூணாறுலாம் வந்து இதை விட எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஓகேங்க. இது வந்து ஓகே ஓகேங்க. ஓகேங்கண்ணா. சுசிக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கண்ணா? இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலுங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது நல்ல ஏரியா இருக்கும். ஓகேங்க. அண்டு மேலே கிறிஸ்டியானிட்டி யாராவது வந்தாங்கன்னா சர்ச்சுக்கு போகலாம் சண்டே. ஓகேண்ணா. நியர்பை சர்ச்சு அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே. ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஜிம்முங்க, ஸ்பா, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே இப்படி உங்களுக்கு வந்து போய் காமிக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் திஸ் சைடு சி, இங்கே வந்து ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி போயிட்டே தான் இருக்கும் போகிறதுக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, ஸ்பா இருக்குது, மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. 4 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி இல்லை கீழே உள்ள போகணும். அண்ணா குளிர் இல்லைங்களா? நல்லா இருக்குதுங்களா? சூடாக இருக்குதோ? ஐயோ சில்லுன்னு இருக்குது. உடனே குளிக்காதீங்க, இப்போ ஸ்கின் உங்களுக்கு இதாக இருக்கும். ஆமாம், வெயில நின்றுங்க அதுக்கு. ஆமாம், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து சுற்றி காமிக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே வீடியோ தானே. ஸோ அப்படியே நம்ம வந்து மேலே போகிறேன் பைக் பார்க் பண்ணிக்கிற இடத்துக்கு. ஏன்னா நம்ம ரூமில் வந்து அண்ணா வந்து குளிச்சிட்ருக்காரு, அவர் குளிக்கட்டும். ஸோ 9 மணிக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கிளம்பணும். மணி இப்போவே வந்து 8:45 ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னுமே ட்ரெஸ்ஸப் ஆகலை. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாம். கையெல்லாம் உரையுது. நம்மளோட பைக்ஸ் எல்லாமே பார்க் பண்ணியிருக்கிறோம். வாவ், என்னோடய பைக் அங்கே நின்றுட்டுருக்குது கீழே. என்னோடய பைக்கில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு ப்ளூ கலரில். என்ன ஓடி வந்ததுக்கு கெஸ் எழும்புது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜிம் இருக்குது, அந்த வந்து ஸ்பா இருக்குது. இருங்க ஜிம்மு காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் ஜிம்மு. எப்படி உள்ளே போகிறது? பூந்து போயிட வேண்டியதுதான். ஸோ திஸ் இஸ் ஜிம். சூப்பராக இருக்குல்ல? அப்பா ஒரு ஹாட்டாக இருக்குது. வாவ், நான் அந்த ஸ்விம்மிங் பூல் அங்கே கீழே தான் போய் நின்றுட்டு உங்களுக்கு காமிச்சேன். ஸோ கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ தேங்க்ஸ் டு அதர்வா மோட்டார்ஸ். ஸோ குளிச்சுட்டு எங்கே போயிட்டுருக்குறோம்னா உணவருந்தும் கூடத்துக்கு போயிட்டுருக்குறோம். பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுங்கன்னா போய் பார்த்தது தெரியுங்க, ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடலாம். ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா. ஏதோ அப்படியே உள்ளே போனோம்னா இது ரிசப்ஷன் ஏரியா. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட். ஆனால் ஜூஸ் இருக்குது, இதுக்குமே மஸ்க் மெலன் ஜூஸ் இருக்குது, குக்கும்பர் ஜூஸ் இருக்குது. இட்லி, சாம்பார், தோசை, சட்னி, க்ரீன் பீஸ் மசாலா, பட்டூரா, சன்னா மசாலா கட்டோ. இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிதே இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ தானா? ஸ்டார்ட் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் தோசை, இட்லி ஒவ்வொன்றும் உள்ளே போகும். ஸ்டார்டிங் இவ்வளோதான்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக வந்து எடை போட்டுறாதீங்க. ஆமாம், டயட்டில் இருக்கிறோம் கிடையாது. அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஹாய் ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோ. சப்ஸ்கிரைபருக்கு எல்லாரும் வரும். ஆமாம், எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, நான் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், வண்டி வாங்கினா மட்டும் பத்தாது, அதை இழுக்கிறதுக்கும் அதை வந்து பார்க் பண்ணவும் வந்து தெரியணும். ரெண்டாவது வந்து கால் நட்டோன்னு. இந்த மூணில் எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. இருங்க நீங்கள் ஓகேங்கண்ணா, அது பிரச்சனை இல்லைங்கண்ணா. விட்டுருங்கண்ணா, கால் வச்சு இருக்கிறேங்க. ஆனால் நீங்கள் மூவ் பண்ணிடுங்க, அப்படியே மூவ் பண்ணி வந்துடுங்க. அண்ணா நீங்கள் இருங்க. ஓகே அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. வாங்க. அப்பா, வண்டி ரொம்ப ஹைட்டு, கால் எத்த மாட்டேங்குது. ஓ, அங்கே போய் வேறு திருப்பணுங்களா ப்ரோ? தெரியும் ப்ரோ, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. அப்பா, நல்ல இடம் கொடுத்தீங்க. ரிவேஸுக்கும் கால் எத்தாது. ப்ரோ கரெக்டாக தானே வரேன்? ஓகே ப்ரோ, நீங்கள் தான் கேமராமேனா? ட்ரோன் ஃபுட்டேஜ் வேணும் ப்ரோ. அப்படிங்களா? எப்போ கிடைக்கும் ப்ரோ? கடைசி ரைடருக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கிறேன். கடைசி 2 ரைடருக்கு முன்னாடி இருங்க, உங்களுக்கு மொத்த ரைடரையும் வந்து காமிச்சிட்றேன் அப்படியே இல்லைங்கண்ணா. இங்கே பாருங்க. ஓ, எவ்வளோ ரைடர்ஸ். நைஸ். நம்ம குணா கேவுக்கு தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் இவங்க என்ன அது ரைடு போகிறாங்களே இல்லை கொடைக்கானல் ஊர்வலம் போகிறாங்களா? கொஞ்சம் விசையாப்பாங்க. ஆனால் அழகாக இருக்குங்க இப்படி பார்க்க. இதெல்லாம் சும்மா கலாய்க்கிறதுக்கு பேசுகிறது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இவங்க எல்லோரும் வந்து பார்ப்பாங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. வாவ், ஆனால் கிளைமேட்டு நேற்றுக்கு இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஏறும்போது தான் மழை அட்டி பிரின்னு பிரிச்சிருச்சு. இதில் நான் சொல்லி ஆகணும், நான் யூஸ் பண்ணுறது காட்ஸிலோட பூட்ஸுங்க. சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு துளி தண்ணி உள்ளே போகலை, அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, அவ்வளோ சேஃப்டியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் பூட்ஸ் வாங்குறீங்கன்னா காட்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரைடா இல்லை ஊர்வலங்களா? ஊர்வலங்களா? சரி சரிங்க. என்னாச்சு ப்ரோ? ஓகே, கேட்டுக்கிறது நம்மளோட கடமை. எப்படி நம்ம தலைவர் இவர் தான் ஆக்சுவலாக இந்த இதுலேயே நல்லா பாண்டிங் ஆகிட்டார் என் கூட. ஸோ அவர் கூட நல்லா நான் வந்து பாண்டிங் ஆகிட்டேன். கிருஷ்ணா அண்ணா ஏன் இங்கே நிப்பாட்டுறாங்க? இங்கேயும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களா? அப்பா, ஆமாங்க, அப்படி தான் போல். டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இங்கே நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குதுங்க. புலிகீது வந்துட போகுதுண்ணா. எடுத்த புலி எடுக்காத புலி. எடுக்காத புலி அது நம்மள எடுத்துருந்தா. டக்கு டக்கு நிப்பாட்டாதீங்க. ஓ,
What is this place? This place called where they mention ஒரு நபருக்கு I don't know. I think that is that false place. ஸோ சனி ஞாயிறில் மட்டும் குணா கேக்கு வராதிங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்பா எவ்வளோ கூட்டம்னு. சனி ஞாயிறு வந்தீங்க. ஓ மை காட். அப்பா சனி ஞாயிறு வந்தால் அவ்வளோதாங்கண்ணா. ஸோ வீக்கெண்டில் வந்து மாட்டிக்கணும், இல்லை வீக் டேஸில் வந்தீங்கன்னா இங்கே வந்து வரலாம். ஓ இங்கேருந்து பூம்பாறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்ரு. அங்கே இந்த இடத்துக்கு முன்னாடி வந்து 9 கிலோமீட்டர் வந்து போட்டுருந்துச்சு. எல்லா ரைடருமே வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குறாங்க. நல்லா இருக்குது இந்த ரைட் பண்ணுறதுக்கு. ஸ்லோவாக என்ன இப்படி போனால் நைட் ஆகிரும், எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் ஆகும். இங்கே பாருங்கள் எல்லாம் உரம்பெடுத்து தண்ணி. இங்கே கொடைக்கானலில் மழை பெஞ்சு மழை பெய்யாமையே தண்ணி போயிட்டுருக்குது ஃபுல்லாக. ஓ மை காட். ஜெய் Almost we reached Pumbarai. So this is the viewpoint. Seriously, it was wonderful view, spectacular. Hi. Oh. Why they stop bike? I think they also don't know where we going. Okay, let's see what will happen. So right now time it is 12:38. So after that we going to do lunch in same Kodaikanal. So after ஸோ கைஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா மதிய டைம் வந்து 1:30 ஆச்சு. ஸோ அதனால் பிரியாணி சாப்பிட்றக்கு வந்திருக்காங்க. இது என்ன பிரியாணி? MSB M2Bயா? ஆமாம், மனம் பிரியாணியா? மண்மனம் பிரியாணி, நான்வெஜ் மீல்ஸ் ரெடி. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்கவுங்க ஊருக்கு தான் வந்து போக போகிறோம். தண்ணியிலே போட்டுருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லேருந்து தான் கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதாங்க, எல்லாம் ஃபியூயல் போட்டாங்க இந்த பங்க்கில். ஓகே, லெட்ஸ் கோ. அண்ணா போகலாங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:11 ஆச்சு. இங்கேருந்து கோயம்புத்தூர் போகும்போது கிட்டத்தட்ட இவங்க ஸ்லோவாக போனாங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேபி ஆகலாம். ஓகே, பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு நம்மளோட பைக் இருக்குது, அதை ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். ஷோரூம் க்ளோஸில் இருக்கும்.
ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. நான் மறுபடி சொல்கிறது தான், சுசுக்கியோட கஸ்டமரை நல்லா வந்து பார்த்துக்குறாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா என்ஜாயபிளாக என்டர்டெயின்மெண்ட்டாக சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே ஹைஃபையாக பண்ணி கொடுத்தாங்க. என்ன தலைவர் மிந்திட்டு போகிறாரு. என்னடா அது கொடுமையாக இருக்குது. மேலே என்னடான்னா வெயில் அடித்து கொளுத்திட்டு இருந்துச்சு. இப்போ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது இவங்க எல்லோரும் பெட்ரோல் போட்டுக்கிறாங்க, நான் நின்றுட்டுருக்கிறேன். அப்படியே சுள்ளுன்னு அடிச்சிச்சு. இப்போ பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. ஐயோ சடனாக சேஞ்ச் ஆகிருக்குது. அப்பா வா. ஸோ கரெக்டாக நம்ம செண்பகனூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸை தான் வந்து தாண்டி போயிட்டுருக்குறோம். இது என்னென்னா நிறைய பேர் அங்கேயே நின்றுட்டாங்க. ஏன்னா குணா கேவெல்லாம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் 2-3 பிளேஸ் எல்லாம் சொன்னாங்க, அவங்களாம் போகவே இல்லை, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்ட்டாங்க. இது என்ன பிளேஸ் அப்படின்னா, இது என்ன பிளேஸ் ப்ரோ லீடர்? என்னது பிஎல் செட்? ஐடி கம்பெனி பேரெல்லாம் சொல்கிறீங்க? ஓ ஓகே ஓகே ப்ரோ. இங்கே வந்து நம்ம ஆமாங்க இங்கே வந்து டீ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டணும். இங்கேருந்து கீழே எத்தனை கிலோமீட்டர் வரும் ப்ரோ? 10ங்க. கீழே எத்தனை கிலோமீட்டர் வருங்க இங்கேருந்து? ஒரு 40. பழனி ஜங்ஷனுக்கு நான் 45. 45. அங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து. ஓகே ப்ரோ. ஒரு திருவாப்பிலைய பிரேக் போட்டாருங்க, யாருன்னு தெரியல. ஆனால் வந்து ரைடிங் ஜாக்கெட் போடல, நம்ம கேங்கில் தான். சொரக்குன்னுச்சு. நான் அவ்வளோதான் விழுந்துட்டாருன்னு நினச்சேன். பின்னாடி காரு தெரியலைங்க, ஆனால் ரைடிங் ஜாக்கெட் போடலைங்க அவர். ஆமாம், நான் ஒரு கிளப்பு வச்சுருக்கேன் ப்ரோ, ஓன் கிளப்பு. So guys, we reached. இன்னைக்குமே நல்லா இருக்கீங்க. காசி போனேன். காசி ராமேஸ்வரம். காசி எப்போ போனீங்க? போயிட்டு வந்து ஒரு வாரம் அடுத்து நம்மளுக்கு பட்டை போடுவாங்க. நீங்க எப்படி நில்லுங்க. காசிக்கு போயிட்டு வந்திருக்காருங்களா? ரைட். ஓகே गाइस, லெட்ஸ் மூவ். அதாவது ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறதுல ஓகேவா? எப்போவும் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பொறுமையாக ஓட்டணும், நல்லா இடுப்பை வளைச்சி நெளிச்சு ஓட்டணும். புரியுது? எல்லா இடம் டச் ஆகும். என்னமோ சொல்கிறீங்க. டயர் சொன்னேன் தம்பி, டயர் அப்போ தான் எல்லா இடத்துலையும் டச் ஆகுங்க. சரிண்ணா. இல்லை கோபி போகிற வரைக்கும் பஸ் இல்லை, பஸ் தானே? இல்லைண்ணா, பைக்குங்க. ஆத்திரி எடுத்துகிட்டு வந்தாச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் எனக்கு என்ன புரியல. இந்த வீடியோவில் எதுவும் தப்பாக இருந்தால் எல்லாம் மன்னிச்சுங்க. அப்போ போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதோட வீடியோ வந்து என் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பழனிமலையிலேருந்து முருகனோட தரிசனம் வந்து போட்டுட்டு அங்கே பாருங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருந்தால் வாங்க, தெலுங்கு அங்கே பாருங்க பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, டன். ஸோ இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. சொல்லிடுங்கண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஒன்று இருக்கும், டிங்குன்னு அடிங்க. ஓகே ஓகே.